வந்து சூர்யாவை பார்த்து தாங்க முடியாமல் பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. சூர்யாவோட நிலைமைய நடிச்சு அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க, இப்படி வந்து அடிச்சு வச்சிருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா? அப்படின்னோடனே, இல்லைம்மா இன்ஸ்பெக்டர் தான் இந்த மாதிரியா பண்ணுவாங்க, ச்சே நீங்களாம் ஒரு மனுஷங்களா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அங்கே இருக்க லேடி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபோனில் சொல்லிச்சுமா, அதனால தான் அடிச்சாங்கன்னு, எல்லாம் அந்த அனாமிகாவோட வேலையாக தான் இருக்கும், அவள் தான் இதெல்லாம் பண்ணுவா, சும்மா போய் விட மாட்டேன் அவளை அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. நான் இந்த விடவே மாட்டேன், உங்கள் எல்லாருக்கும் நான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து மகா என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு செம்மையாக அந்த இன்ஸ்பெக்டர் வெளுத்து வாங்கிடுறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களால தாங்க எல்லாருக்கும் கெட்ட பேர், நான் உங்களை சும்மா போய் விட மாட்டேன், என் ஹஸ்பண்டை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உங்களை நான் வந்து விடவே மாட்டேன், இப்போவே போகிறேன், வந்து முக்கியமான ஒரு வக்கீல் வராங்க, நம்பர் 1 லாயர் வந்து சீதா மேடம் போய் பார்க்குறேன், அவங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு நியாயம் கேட்பாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு கேஸையும் உடைப்பாங்க, அவங்கள தான் போய் பார்க்க போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்களாம் ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஆஜராகவே மாட்டாங்க, அதை நானும் பார்த்துக்கிறேன், ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, என்ன மாதிரி வந்து நியாயமாக இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, நேராக ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி நம்பர் 1 லாயர் சீதா மேடம் வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க, அவ்வளோதான் அவங்க கேஸை எடுக்கவே கூடாது, எடுத்தாங்க கண்டிப்பாக இந்த கேஸை உடச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அனாமிகா கிட்ட. அனாமிகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து சீதா மேடம் பார்க்குறதுக்காக வந்து நம்ம மகா வந்து போகிறாங்க. போகும்போது கரெக்டாக யார் வந்திருக்கா அப்படின்னோடனே, இல்லைங்க பார்க்க முடியாது, அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் பார்க்க முடியும்னு, இல்லைங்க ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. எல்லாருமே போயிடறாங்க. மகா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களால பார்க்கவே முடியல. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துட்டு போயிட்டு தான் நான் போவேன், இல்லை போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப வந்து வெயிட் பண்ணதால் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க போகிறாங்க. அவங்க வந்து, என்னங்க எதுக்காக எங்களை பார்க்க வந்திருக்கீங்க, நான் எவ்வளோ சொல்லி கூட அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு கேட்க மாட்டேன்ட்டிங்களாமே அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ப்ளீஸ் மேடம் தயவுசெய்து எங்களை மாதிரி வந்து அப்பாவிங்களை காப்பாற்றுங்க, பாவம் என் வீட்டுக்காருக்கு எந்த தப்புமே செய்யலை, தப்பு செய்யாத ஒருத்தவரை அந்த அடி அடிச்சிருக்காங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய தப்பு, அது எப்படி அவங்க செய்ய முடியும், நீங்கள் கவலைப்படாத, இந்த கேஸை நான் எடுக்கிறேம்மா உனக்காக அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்குது, சரி நீ கவலையே படாத, இதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லா விஷயத்தையும் வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னோடனே, இந்த மாதிரி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவர் தான் வந்து சைன் போட்டு வாங்கினாலும் சொன்னாங்க இல்லையா, அப்போ அந்த சைனை வந்து யார் போட்டது, உங்கள் ஹஸ்பண்ட் போலனா உங்கள் வீட்டிலேருந்து யார் போட்டது, அதை முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் இல்லை அப்போ யார் போட்டிருப்பா, உங்கள் ஹஸ்பண்டோட சைனை யாரோ போட்டு வீட்டில் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அந்த ரிசீவ் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல அதை வீட்டில் விசாரிங்கன்னு. சரிங்க மேடம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே மகா யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த வேலை எல்லாமே வந்து யார் பண்ணியிருக்குது எனக்கு நல்லாவே தெரியும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த சித்ரா தேவியும் அவங்க பையனும் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கணும், அவங்கள தவிர நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேலை யார் செய்வா அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே வந்து இவங்க 2 பேரையும் கையும் களவுமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைன் வந்து வாங்கின விஷயத்தை வந்து அந்த பேப்பரை வந்து நம்ம முதல்ல கைப்பற்றணும், அந்த சைனும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அவங்களோட ரூமில் ஏதாவது தடயம் கிடைக்குதா பார்க்கலாம் சொல்லிட்டு சித்ரா தேவி ரூமுக்காக போகிறாங்க. யாருக்கும் தெரியாமல் சித்ரா தேவி ரூமில் வந்து நுழையிறாங்க. நம்ம மகா ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து ஒரு வந்து லெட்டர் கிடைக்குது, அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ரூமுக்கு போகிறாங்க. ஐஸ்வர்யா எனக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது லெட்டர்ஸ் இருந்தால் கூட அப்படி சொன்னோன்னே, ஐஸ்வர்யா ஒன்றும் போல நீ என்ன சொல்கிற அப்படின்றாங்க. சரி ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சி என்னது இது அப்படின்னோடனே, இல்லை அவர் வந்து எனக்கு இந்த லெட்டர்ஸ் வந்து எழுதி கொடுத்தாரு, காதல் கடிதம் தான் அப்படின்னோடனே, ஓ அப்படியா சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிக்கிறாங்க. எல்லாமே கைப்பற்றுறாங்க. இங்கே வந்து உட்காந்துருக்காங்க நம்ம மகா. அப்போ வந்து உள்ளே இருந்து ஒரு கவர் இருக்குது, அந்த கவரையும் வந்து எடுத்துக்கிறாங்க. வந்து எல்லா ப்ரூஃபையும் விசாரித்து எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு அனாமிகா அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா, இப்போ என்ன பண்ணு தவிக்கிறாங்க.